விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை பெண்ணாளும் வாகனை பேணு பெருந்துறையில் கண்ணார் கடல் காட்டி நாயகனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய் சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை பத்தி மலர்தூவ முத்தியாகுமே. எல்லோருக்கும் மாலை வணக்கம். அன்பு நண்பர் விஷ்ணுராமோடு சேர்ந்து சித்திரக்கதைகள் அப்படிங்கிற அந்த தலைப்பிலே ஒரு ஓவியமும் சொற்பொழியுமாக கலந்திருக்கக்கூடிய நிகழ்ச்சி. இதை ஒரு 2 மாதங்களுக்கு முன்பாக ஆரம்பித்தோம். இன்னைக்கு 8வது பகுதியாக இது வளர்ந்து வந்திருக்கிறது. அதற்கு உறுதுணையாக இருந்த எல்லாம் தேவராஜ பெருமான் இவர்களுடைய ஆச்சாரியர்களையும் வணங்கி தொடர்ச்சியாக இதற்கு ஒத்துழைப்பு நல்கி இதை பலரிடமும் கொண்டு சேர்க்கும் உங்களுக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியின் 8வது பகுதியான இந்த நிகழ்ச்சிக்குள்ளே செல்லுகிறோம். இந்த சித்திரக்கதைகள் தொகுப்பு ஆரம்பிப்பதற்கு காரணமாக இருந்தது ஆலவாய் திருத்தலத்திலே ரொம்ப விசேஷமாக மார்கழி மாதத்தில் நடைபெறும் அஷ்டமி சப்பரம் என்று சொல்லப்படும் அந்த விழா. அதை பற்றிய பதிவை பார்த்து பல நண்பர்களும் இந்த விழா பற்றிய குறிப்புகள், இது எப்போது கொண்டாடப்படுகிறது, இதனுடைய தத்துவம் என்ன, சிறப்பு என்ன என்றெல்லாம் கேட்டதினாலே அவர்களுக்கு உபயோகப்படும்படியாக இதை குறித்து ஒரு சின்ன நிகழ்ச்சியாக செய்வோம் என்று ஆரம்பித்து அதிலே ஓவியமும் இருந்தால் இன்னும் சிறப்பாக இருக்கும் என்று பார்த்து தொடங்கிய நிகழ்ச்சி வழி வழியாக ஒவ்வொரு வாரமும் சிறப்பான ஏதாவது ஒரு திருவிழா அல்லது விரதம் அல்லது ஒரு ஆலயத்திலே நடைபெறும் விசேஷமான திருவிழா இது போன்ற ஒன்றை தேர்ந்தெடுத்து அது குறித்த செய்திகளை தொகுத்து அது சார்ந்த ஒரு ஓவியத்தையும், ஒரு திருவிழாவாக இருந்தால் அந்த விழா எப்படி கொண்டாடப்படுமோ அந்த ஓவியம், அல்லது ஒரு ஐதிக நிகழ்வாக இருந்தால் அந்த ஐதிகத்தினுடைய தாற்பயம் எதை கொண்டு விளக்க முடியுமோ அந்த ஓவியம் என்று பார்த்து வருகிறோம். அந்த வரிசையில் இன்றைய தினம் இந்த வாரத்திற்கான சித்திரக்கதைகள் தொடர் நிகழ்ச்சியின் 8வது பகுதியாக இருப்பது மாசி மக நன்னாள் குறித்த விளக்கமும் ஓவியமும். மாசி மகம் என்று சொன்னவுடன் நமக்கு 2 விஷயங்கள் நினைவுக்கு வரலாம். பல்வேறு ஆலயங்களிலும் நடைபெறும் தீர்த்தவாரி, அதுவும் கடற்கரை ஓரமாக இருக்கக்கூடிய ஆலயங்களுக்கு இறை திருமேனிகளை எழுந்தருளச் செய்து கடலிலே திருநீராட்டி முழுக்காட்டி அந்த தலத்து இறைவன் அடியார்களுக்கு தீர்த்தம் வழங்குதல் என்ற மிகச்சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. 2வது, இந்த மாசி மகம் எத்தனையோ சிவாலயங்களில் கொண்டாடப்பட்டாலும் எல்லாவற்றிற்கும் தலைமை போலே மாசி மகம் என்றால் இந்த ஊரில் நடைபெறும் திருவிழா தான் என்று சொல்லும்படி விளங்கும் குடமூக்கு என்று நாயன்மார் பெருமக்களாலே பாடப்பட்ட திருக்குடந்தை திருத்தலத்திலே நடைபெறும் மாசி மக திருவிழாதான். மாசி மகம் ஒவ்வொரு ஆண்டும் வந்தாலும் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடியதை மகாமகம் என்றும், அது குரு பகவானுடைய சுழற்சியை 12 ஆண்டுகள் சுழற்சியை அடியொத்தி செய்யக்கூடிய ஒரு விசேஷமாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்ற கணக்கிலே மகாமகம் என்ற பெயரில் பல லட்சம் அடியார்களும் குடந்தை நகரத்திலே கூடி இருந்து அந்த குறிப்பிட்ட நேரத்தில் உலகில் உள்ள எல்லா புண்ணிய நதிகளும் அதிலே கலக்கும் ஐதிஹ்யத்தை அடியொத்தி அந்த சில மணித்துளிகள் அந்த குளத்திலே மூழ்கி நீராடினால் அத்தனை தீர்த்தங்களிலும் குளித்தெழுந்த புண்ணியம் கிடைக்க பெறுவார்கள் என்ற ஐதிஹ்யத்தின்படி இந்த விழா நடைபெற காண்கிறோம். அந்த திருக்குடந்தை திருத்தலத்தினுடைய சிறப்பும் இந்த மக நட்சத்திரம், அதுவும் மாசி மாதத்தில் வரக்கூடிய மக நட்சத்திரம் அந்த தலத்திற்கு எதனால் தனித்துவம் வாய்ந்தது என்பதை பற்றியும் இந்த ஐதிஹ்யத்தை விளக்குவதுமாக இருக்க போகிறது இந்த வார நிகழ்ச்சி. அதை நண்பர் விஷ்ணுராம் அவர்கள் இப்பொழுது அந்த ஐதிஹ்ய புராண சரித்திர நிகழ்வுகளை ஓவியமாக தீட்டத் துவங்குவார். திருக்குடந்தை திருத்தலம், அந்த குடந்தை நகரத்திற்கு ஒரு தனி பெருமை உண்டு. தமிழகத்திலேயே 2 பழமையான நகரங்களில்தான் பல திருத்தலங்களினுடைய இணைந்த ஒரு பகுதி போலே இருக்கும். எந்த ஒரு பழைய ஊரை எடுத்துக்கொண்டாலும், நகரத்தை எடுத்துக்கொண்டாலும் அந்த ஊருக்கென்று பெயர் பெற்ற அளவிலே ஒரு திருக்கோயில் இருக்கும். மேலும் சில ஆலயங்கள் இருக்கலாம், ஆனால் அந்த கோயிலுக்கென்ற அடையாளம், அந்த ஊருக்கென்ற அடையாளமாக இருப்பது ஒரு பெரிய திருக்கோயிலாக இருக்கும். இந்த விதிக்கு 2 நகரங்கள் விலக்கு. ஒன்று காஞ்சி மாநகரம், மற்றொன்று குடந்தை. இந்த 2 திருத்தலத்திலும் பல்வேறு பெரிய ஆலயங்கள், சிவாலயங்கள், திருமால் உரையக்கூடிய திவ்ய தேசங்கள், மற்றைய விஷ்ணு ஆலயங்கள், மற்றைய தெய்வங்களுக்கு ஆலயங்கள் என்று இப்படி பல ஆலயங்களாலும் சூழப்பட்டிருக்கும் பெருமை, ஒவ்வொரு ஆலயமும் அதை சுற்றி இருக்கக்கூடிய
நகர அமைப்பு, அங்கே இருக்கக்கூடிய வீடுகள், மண்டபங்கள், இதை கொண்டு பார்த்தால் அது ஒரு தனி ஊர் போலே காட்சி தரும் பெருமை இந்த இரண்டு தலங்களுக்கும் ஒன்று. இந்த திருக்குடந்தை திருத்தலம், காஞ்சி மாநகரம் இரண்டிற்கு மாத்திரமே இருக்கக்கூடிய இந்த சிறப்பை பற்றி பேசி தொடங்கினால் குடந்தை திருத்தலம் ஏன் இன்று வரையிலும் ஆன்மீக நகரமாக அறியப்படுகிறது என்பதை உணர்ந்து கொள்ளலாம். இத்தனை ஆலயங்களால் சூழப்பட்ட கும்பகோணம் நகரத்திற்கு சங்க இலக்கிய காலத்திலிருந்தே அந்த நகரத்தை பற்றிய குறிப்புகள் நமக்கு காண கிடைக்கின்றன. அதிலும் குறிப்பாக குடந்தை நகரத்திலே சோழ மன்னர்கள் அவர்களுடைய பொக்கிஷங்களை குடந்தையிலே நிதியை திரட்டி வைத்திருந்தார்கள் என்பது பற்றிய செய்தி கிடைக்கப் பெறுகிறது. சங்க பாடலின் மூலமாக சோழர் நிதி வைத்திருந்தார்கள் என்று சொல்வதனாலே சோழர்களுடைய பொக்கிஷ நகரமாக குடந்தை இருந்தது என்பது தெரிய வருகிறது. காவேரி வளங்கொழிக்கும் சோழ வளநாட்டில் உள்ள பல்வேறு முக்கியமான கோயில் நகரங்களில் திருக்குடந்தை மிக மிகச் சிறப்பான ஒன்று. அந்த கும்பகோணம் நகரத்தின் தலைமை பீடம் போலே விளங்குவது கும்பேஸ்வரர் என்ற திருநாமத்தோட இறைவன் எழுந்தருளி இருக்கக்கூடிய ஆலயம். இது தவிரவும் சில பாடல் பெற்ற தலங்கள், குடந்தை கீழ்கோட்டம், குடந்தை காரோணம் இவையெல்லாம் இருந்தாலும் கும்பகோணம் நகரத்திற்கென்று பெருமையோடு விளங்கக்கூடிய திருத்தலம் கும்பேஸ்வரர் கோயில் என்று அழைக்கப்படும் திருத்தலம். சுவாமி இந்த தலத்திலே கும்பேஸ்வரர் என்ற திருநாமத்தோடும் அம்பிகை மங்களாம்பிகையாக மந்திர பீடேஸ்வரியாக விளங்குகிறார். மந்திர உபதேசம் பெற்றுக் கொள்பவர்கள் இந்த அம்பிகையின் சந்நிதியிலே அந்த மந்திரத்தை பெற்றுக் கொள்ளுவதும் இந்த அம்பிகையினுடைய அருளாலே அதை ஜபித்து பேறு பெறுவார்கள் என்பதும் இந்த பகுதிகளிலே வழங்கப்படும் ஒரு ஐதிஹ்யம். இந்த திருத்தலத்திற்கு மகாமக தீர்த்த குளமாக அமைந்திருக்க காண்கிறோம். வில்வ விருட்சம் ஸ்தல விருட்சமாக கொண்ட இந்த திருத்தலத்தை ஞானசம்பந்த பெருமானும் அப்பரடிகளும் தங்கள் பாடல்களினாலே இந்த தலத்தின் பெருமையை விளக்கியருளி இருக்கிறார்கள். கும்பகோணத்திற்கென்று ஒரு மகாத்மியம் தனியே பேசப்படுகிறது. அது அந்த ஸ்தலம் எப்படி உற்பத்தியானது, ஆதி கும்பேஸ்வரராக பெருமான் அங்கே எப்படி எழுந்தருளினார் என்பதை குறித்தும், இது தவிர மகாமக தீர்த்தத்தின் பெருமை மகாமக மகாத்மியம் என்ற பெயரிலே தனி புராண நூலாகவே பார்க்கப்படுகிறது. இந்த ஸ்தலத்தினுடைய புராணம் உலகத்தினுடைய தொடக்கத்திலிருந்து ஆரம்பிக்கிறது. இந்த ஒரு கல்பகாலம் முடிந்து சம்ஹாரம் செய்து முடித்து பிறகு அடுத்து ஒரு புதிதாக ஒரு உலகத்தை படைக்க பரமன் முடிவு செய்யும் காலத்திலிருந்து கும்பகோணத்தினுடைய பெருமை புராணமாக பேசப்படுகிறது. அன்னை மங்களாம்பிகையாக இருக்கக்கூடிய இந்த தலத்திலே சுவாமிக்கும் அம்பிகைக்கும் திருமண விழாவும் மிகச் சிறப்பாக நடைபெற காண்கிறோம். இந்த ஆலயம் இந்த நகரத்திலே இருக்கக்கூடிய ஆலயத்திலேயே மிகப்பெரிய ஆலயமாக இருக்கிறது. இந்த ஆலயத்தினுடைய ஸ்தல புராணத்தை அடிமுத்தித்தான் இந்த மகாமக விழாவினுடைய சிறப்பு ஏற்படுகிறது. அதன்படிக்கு இந்த மகாமக நிகழ்வையே இந்த ஆலயத்தின் பிரதிஷ்டையின் பொழுது பிரம்மதேவன் சிவபெருமானிடம் இந்த ஆலயத்திற்கு வருபவர்களுக்கு இன்ன புண்ணியம் கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் கேட்டுக்கொண்டார் என்பதையும் பார்க்கிறோம். இந்திய சமயங்களிலே சனாதன தர்மத்தில் குறிப்பாக புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுதல் என்பது ஒரு தொன்மையான மரபு. அந்த மரபின்படி தீர்த்தங்களிலே நீராடுவதும் புராதனமான ஆலயங்களை வழிபடுவதும் நமக்கு பாவங்களிலிருந்து நம்மை விடுபடச் செய்யக்கூடிய எளிமையான செயல்கள் என்று பார்க்கிறார்கள். அதனால்தான் தீர்த்த யாத்திரை என்று அதற்கு பெயர் வைக்கிறோம். சைவ சமயத்திலே சிவாலயங்களுக்கு சென்று சிவபெருமானை வழிபடுவதும் அங்கே இருக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலே நீராடுவதும் நமக்கு பக்குவத்தை விளைவித்துக் கொடுக்கும் என்று சொல்லப்படுகிறது. தாயுமானவர் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடுபவர்களும் சிவாலயங்களுக்கு சென்று தரிசனம் செய்பவர்களுக்கும் இதையே வழக்கமாக கொண்டவர்களுக்கு உள்ளே உரையக்கூடிய சிவபரம்பொருள் அவர்களுக்கு எதிரே ஆச்சாரியராக தோன்றி அவர் நம்மை தடுத்தாட்கொள்ளுவார் என்று சொல்லுகிறார். அதனால் புண்ணிய நதிகளுக்கு சென்று நீராடுதல் என்பது மிக மிக ஒரு தொன்மையான வழக்கம். அந்த சம்பிரதாயத்திலும் ஒரு குறிப்பிட்ட நாளிலே இறைவன் அந்த தலத்திற்கென்று ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய விசேஷமான நாளிலே நீராடுதல் என்பது இன்னும் சிறப்பாக போற்றப்படுகிறது. அந்த விதத்தில்தான் பாரத தேசம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய நதிகளில் கும்பமேளா போன்றும் இது போன்ற எல்லோருமாக ஒன்றாக சங்கமிக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு காலத்திலே இறைவன் அங்கே எழுந்தருளி அவர் தீர்த்தம் கொடுக்கும் அந்த வேளையில் நாமும் நீராடி
நம்முடைய பாவங்களை தீர்த்துக் கொள்ளுதல் என்பதை ஒரு மரபு போலே வைத்திருக்கிறார்கள். அந்த விதத்தில் கும்பகோண கஷேத்திரத்திலே இருக்கக்கூடிய இந்த தீர்த்த கட்டத்திற்கு மாசி மாதத்திலே வரக்கூடிய மக நட்சத்திரம் சிறப்புடைய ஒரு நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது. அதிலும் சிறப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை குரு பகவான் தன்னுடைய ஒரு சுழற்சியை, 12 ஆண்டுகள் ஆகும் குரு கிரகம் ஒரு சுழற்சியை செய்து முடிப்பதற்கு, அப்படி அவர் அந்த பாதையிலே சுற்றி முடித்து வரக்கூடிய அந்த காலம் இன்னும் விசேஷமாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை என்பதை வைத்திருக்கிறார்கள். அதிலும் கூட ஒரு வருட பொழுதில் ஒரு 96 நாட்களை அமாவாசை, பௌர்ணமி, மாதப்பிறப்பு இப்படியெல்லாம் சேர்த்து ஒரு 96 காலங்களை புனித நீராடுதலுக்கு என்று ஒதுக்கி இருக்கிறார்கள். கிரகண காலம், அயனங்கள், உத்தராயணம், தட்சிணாயனம் பிறக்கக்கூடிய காலம், அமாவாசை தினங்கள், மாதத்தினுடைய முதல் நாள், இதெல்லாம் புண்ணிய தீர்த்தங்களிலே நீராடுவதற்கு ரொம்ப விசேஷமான ஒரு காலமாக சொல்லப்படுகிறது. அந்த வரிசையில் மகாமக புண்ணிய காலமும் கொண்டாடப்படுகிறது. குரு கிரகம் ஒரு பிரதட்சணம் முடிப்பதற்கு எடுத்துக்கொள்ளும் காலம் 12 ஆண்டுகள். அது பூர்த்தியாகும் பொழுது இந்த தீர்த்த களத்திலே 9 புண்ணிய நதிகளும் தங்கள் பாவங்களை தீர்த்துக் கொள்ள வருகிறார்கள் என்பது ஸ்தல புராணம். கும்பகோண நகரத்தினுடைய புராணம் இந்த உலகத்தினுடைய சிருஷ்டி காலத்திலிருந்து தொடங்குகிறது. சிவபெருமான் சம்ஹார காலத்திலே எல்லா உயிர்களையும் தனக்குள் ஒடுக்குகிறான். இறுதியில் திருமாலும் பிரம்மனும் கூட அவனுள் கலந்து மறைந்து விடுகிறார்கள். அப்படி அவர்களை எல்லாம் ஒடுக்கிய பிறகு மீண்டும் அந்த உலகத்தை அழித்து மீண்டும் புதிதாக சிருஷ்டி செய்ய தொடங்கும் பொழுது பிரம்மனை படைத்து படைப்பு தொழிலே அவனுக்கு என்று நியமிக்கிறான். அப்படி நியமிக்கும் காலத்திலே எந்த ஒரு பொருளும் வளர்வதற்கு முதலில் ஒரு விதை தேவை. அந்த விதையை பரமன் பீஜமாக பிரணவத்தை கொண்டு பீஜங்கள் மூலமாக ஒரு பூர்ண கும்பத்திலே அடைத்து அந்த கலசத்தையும் அந்த பிரளய வெள்ளத்திலேயே செல்லும்படியாக விட்டுவிடுகிறான். இதற்கு புனிதமான மண்ணை கொண்டு அமிர்தம் விட்டு பிசைந்து அதிலே இந்த பீஜங்களை நிரப்பி மாவிலை, நூல் இவற்றை கொண்டு அலங்கரித்து ஒரு தேங்காவிலே மஞ்சள் குங்குமம் எல்லாம் பூசி ஒரு பூர்ண கும்பமாக அதை பாவித்து அதற்கு புஷ்பமாலை சாற்றி அங்கே தேங்கி இருந்த அந்த பிரளய வெள்ளத்திலே அந்த கும்பம் மிதந்து போகும்படியாக செய்கிறான். அப்படி புறப்பட்டு வந்த அந்த கும்பமானது குடந்தை நகரத்திற்கு வந்த பொழுது அங்கே இருந்த அந்த மரத்திலே மோதி நின்றதாம். அப்படி நின்ற அந்த பொழுதிலே அங்கே ஒரு வேடன் வடிவிலே சிவபரம்பொருள் எழுந்தருளினார். கிராடமூர்த்தி என்று சொல்லுவார்கள். அப்படி வேடனாக வந்த சிவபெருமான் அங்கே தங்கி இருந்த அந்த குடத்தை தன்னுடைய அம்பினாலே எய்தி வெடிக்கும்படியாக செய்கிறார். ஒதுங்கி நின்றிருந்த அந்த கும்பமானது கைலாய மலையிலிருந்து புறப்பட்டு இந்த பிரளய வெள்ளத்திலே மிதந்து வந்த அந்த கும்பமானது கிராட்டனாக வேடுவனாக வந்த சிவபரம்பொருள் எய்திய அந்த அம்பினால் வெட்டப்பட்டு அதிலே சேர்க்கப்பட்டிருந்த அந்த மங்கள பொருட்கள் எல்லாம் திசை கொன்றாக சிதறியதாம். முதலில் அந்த கலசப்பானை 2ஆக வெடித்து அதனுடைய வாய்ப்பகுதி வேறொரு இடத்திலும் அதனுடைய கழுத்து வேறொரு இடமுமாக சிதறி அடிப்பகுதி மாத்திரம் இங்கே தங்கியது. தேங்காய், பூமாலை, மாவிலை கொத்து, அதிலே அந்த கலசத்திற்கு சேர்க்கப்பட்டிருந்த பூநூல் இவைகள் எல்லாம் திசை கொன்றாக சிதறி விழுந்து நின்றனவா. அப்படி விழுந்த அந்த கலசத்தினுடைய பாகங்கள் எல்லாம் ஒவ்வொன்றும் ஒரு சிவலிங்கமாக உருவெற்றது என்று சொல்லப்படுகிறது. இப்படி அறியப்படும் இந்த நகரத்தில் உலகத்தினுடைய படைப்பிற்கான முதல் விதை இந்த நகரத்திலே தங்கியது. அப்படி எழுந்தருள பண்ணப்பட்ட அந்த மூர்த்தத்தை தீண்டா திருமேனியாக வைத்திருந்து இறைவனால் படைப்பு தொழிலுக்கென்று நியமிக்கப்பட்டிருந்த பிரம்மனுக்கு அந்த திருமேனியை காட்டிக் கொடுத்து சிவபரம்பொருளை வழிபடும்படியாக சொல்லுகிறார். இப்படி உலக படைப்பிற்கான பீஜம் தங்கிய திருத்தலம். சிவபெருமான் தானே அந்த லிங்கத்தை அங்கே ஸ்வயம்புவாக எழுந்தருளும்படியாக அருளி அப்படி நிர்வகிக்கப்பட்ட நிர்மாணம் செய்யப்பட்ட சிவலிங்க திருமேனி, அதிலே தங்கியிருந்த அந்த அமிர்தம் இந்த தலத்திலேயே இருக்கும்படியாக அருளுகிறார். இந்த வடிவை ஸ்வயம்பு மூர்த்தமாக வைத்து வழிபடும்படியாக பிரம்மனுக்கு கட்டளையிடுகிறார். அப்படி பிரம்மனால் பூஜிக்கப்பட்ட மூர்த்தமாக கும்பேஸ்வர சுவாமி எழுந்தருளி இருக்கிறார். கிராடனாக வேடுவனாக முதலில் தோன்றி வேதங்கள் எல்லாம் சிவபரம்பொருளை பல்வேறு வடிவங்களிலே கொண்டாடுகின்றன.
ஆதி காலத்திலே அக்னி ஸ்தம்பமாக நின்றான் என்றும் வெவ்வேறு வடிவங்களை தாங்கியவனாக அறிகின்றன. வேடுவனாக வந்த பரமன் அந்த கும்பத்தை வெடிக்கும்படியாக செய்து பிரம்மனிடத்தே படைப்பு தொழிலின் ரகசியத்தை சொல்லிக் கொடுத்து, இந்த முறையிலே நீ இனி இந்த தலத்தில் எழுந்தருளி இருக்கக்கூடிய இந்த மூர்த்தத்தை வழிபட வேண்டும் என்று நியமிக்கிறான். அதன்படி முதலில் பிரம்மனால் ஆராதிக்கப்பட்ட திருமேனியாக இந்த கும்பேஸ்வர சுவாமி விளங்குகிறார். சுயம்புலிங்கமாக தானே எழுந்தருளிய திருமேனியாக இருக்கக்கூடியதனாலே அந்த மூர்த்தம் கும்பம் வெடித்து வந்தது என்பதனாலும் அந்த திருமேனியினுடைய பாவம், அந்த திருமேனியினுடைய வடிவம் அப்படி அமைந்திருக்க காண்கிறோம். ஒரு புறம் வளைந்து மேலே வந்து அப்படி கூம்பு போலே குவிந்தது போல இருக்கக்கூடியது அது அந்த பானை இரண்டாக வெட்டப்பட்டதனால் விளைந்தது என்று அறியப்படுகிறது. இப்படி சிவபரம்பொருள் உலக படைப்பிற்கு முன்பாகவே தோன்றி தன்னுடைய அருளாலே பீஜங்களை நிரப்பி, அமிர்த பீஜங்களை நிரப்பி எழுந்தருள பண்ணிய கலசப்பானை தங்கிய திருத்தலமாக இந்த கும்பகோணம் திருத்தலம் அறியப்படுகிறது. பிரம்மதேவன் முதலில் வேண்டி வழிபட்ட தலம். இந்த தலத்திற்கு காவேரி படர்ந்து ஓடும்படியாகவும் அந்த நதியினுடைய சிறப்பு எப்போதும் இந்த தலத்திற்கு மேன்மை சேர்க்கும் விதமாக அமையட்டும் என்றும் இறைவன் அருளுகிறார். தன்னுடைய சிரசிலிருந்து பொங்கிய கங்கையின் சில துளியை இந்த க்ஷேத்திரத்தின் அக்னிபாகத்திலே, அதாவது தென்கிழக்கு திசையிலே இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் சென்று சேரும்படியாக சிவபெருமான் பணித்தார். அப்படி தங்கிய அந்த தீர்த்தம் தான் மகாமக குளமாக அறியப்படுகிறது. இன்றளவும் குடந்தை திருத்தலத்தின் தென்கிழக்கு திசையிலே அக்னி மூலையிலே காணக்கூடிய அளவிலே இந்த தீர்த்தம் விளங்க காண்கிறோம். இந்த தீர்த்தத்தில் கங்கை, யமுனை, சரஸ்வதி, நர்மதை, கோதாவரி, கிருஷ்ணா, துங்கபத்ரா, காவேரி, சரயு என்று இந்த 9 நதிகளும் இந்த மகாமக புண்ணிய காலத்திலே வந்து மக்கள் அவர்களிடத்தே கொன்று சேர்த்த பாவங்களை எல்லாம் தீர்த்து கொள்ளுகிறார்கள் என்று அறியப்படுகிறது. இந்த தலத்திற்கு மற்றொரு பெருமை, உலகில் எந்த தலத்திற்கு சென்றும் தீராத பாவங்கள் கும்பகோணத்திற்கு வந்து தீர்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லப்படுகிறது. ரொம்ப பிரபலமான புராண வச்சனம். உலகிலே உள்ள எந்த ஊரில் பாவம் செய்திருந்தாலும் அந்த பாவத்தை எல்லாம் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்றால் துளைத்து விடலாம். சர்வலோக கிருதம் பாவம் புண்ணிய கஷேத்ரே வினஸ்யதி. புண்ணிய கஷேத்ரே கிருதம் பாவம், அப்படியானால் புண்ணிய தலத்திற்கு சென்று அங்கே போய் ஒரு பாவம் செய்தால் என்ன ஆகும் என்றால் வாரணாசியா வினஸ்யதி என்று சொல்லப்படுகிறது. வாரணாசி என்று சொல்லப்படும் காசி கஷேத்திரத்திற்கு சென்று அதை தீர்த்து கொள்ளலாம். கங்கையிலே நீராடி விஸ்வநாத பெருமானை வழிபட்டு தீர்த்து கொள்ளலாம். சரி, அப்படியும் ஒருவன் காசி கஷேத்திரத்திற்கும் சென்று அங்கே போய் பாவகாரியங்களிலே ஈடுபட்டால் என்ன செய்வது? அதை விடவும் சிறந்ததாக ஒரு நகரம் இருக்கிறதா என்றால் தென் இந்தியாவின் தெற்கு பகுதியிலே இருக்கக்கூடிய காவேரி கரையில் அமைந்திருக்கும் கும்பகோண நகரம்தான் காசியிலே செய்த பாவத்தை கழிப்பதற்கான நகரம் என்கிறது பிரமாணம். அதன்படி வாரணாசியாம் கிருதம் பாவம் கும்பகோணசி வினஸ்யதி. சரி, கடைசியாக கும்பகோணத்திற்கும் வந்து ஒருவன் பாவம் செய்தால் இதை விடவும் உயர்ந்ததாக ஒரு நகரம் இருக்கிறதா என்றால் இதை விட சிறந்ததாக மற்றொரு நகரம் இல்லை. கும்பகோணத்தில் வந்து செய்த பாவங்கள் கும்பகோணத்திலேயே தீர்க்கப்படும் என்று சொல்லப்படுகிறது. அதனால் உலகில் எங்கே செய்த பாவம் புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்றால் தொலையும். புண்ணிய கஷேத்திரங்களிலேயே செய்த பாவம் காசி நகரத்திற்கு சென்று தீர்த்துக் கொள்ளலாம். காசியிலே செய்த பாவம் குடந்தை நகரத்திற்கு வந்து இங்கே மகாமக குளத்திலே நீராடி பெருமானை தரிசனம் செய்து தீர்த்துக் கொள்ளலாம். இங்கேயே இருப்பவர்கள் செய்த பாவங்களை வேறொரு இடத்துக்கு சென்று தீர்க்க முடியாது, இந்த ஸ்தலத்திலேயே தீர்த்துக் கொள்ளலாம் என்று அறியப்படுகிறது. இது கும்பகோண நகரத்தினுடைய தீர்த்த பெருமையாக, அந்த நகரத்தில் இருக்கக்கூடிய புண்ணிய தீர்த்தத்தின் மகிமையாக உணர்கிறார்கள். அதனால்தான் உலகிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய நதிகளிலே அங்கே சென்று அவரவர்களுடைய பாவங்களை தீர்த்துக் கொள்ள அடியார்கள் தான தர்மங்கள் செய்து அந்த நதியிலே நீராடி தாங்கள் மறந்து விடுத்த கடமைகள் எல்லாம், அதனால் விளைந்த பாவங்கள் அவற்றையெல்லாம் போக்கிக் கொள்ளுகிறார்கள். அந்த பாவங்கள் எல்லாம் சேர்ந்து கலந்திருக்கக்கூடிய நிலையில் அந்த புண்ணிய நதிகள் 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்த 9 நதிகளும் இந்த கும்பகோண திருத்தலத்திற்கு வந்து தங்கி பாவங்களை தீர்த்துக் கொள்கின்றன என்று அறியப்படுகிறது. இப்படி பிரம்மதேவன் சிவபெருமான் காட்டிக் கொடுத்தபடி பூஜித்த அந்த கலசம், அந்த கலசம் கைலாய பர்வதத்தில் வைத்து பூஜிக்கப்பட்டது. அந்த கலசம் ஊழி பெருவெள்ளத்திலே மிதந்து வந்து கும்பகோண நகரத்திலே தங்கியதும் சிவபரம்பொருள் அங்கே ஒரு வேடனாக வந்து அம்பெய்தி அந்த கலசத்தை வெடிக்கும்படியாக செய்து கலசமும் அதோடு கூடிய பொருள்கள் எல்லாம் திசை கொன்றாக சிதறின என்ற புராணத்தின் அடிப்படையில் பிரம்மதேவன் வேண்டிக் கொண்டதன்படி சிவபரம்பொருளின் கங்கை நீரானது தங்கியதாலும்
உலகில் உள்ள எல்லா புண்ணிய தீர்த்தங்களை காட்டிலும் இது மிகச் சிறந்தது என்று பரமனே காட்டியபடியும், அதிலும் குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய மகாமக நாளிலே எல்லா புண்ணிய நதிகளும் 9 புண்ணிய நதிகளும் இங்கே வந்து கலக்கின்றன என்றும் சிவபரம்பொருள் ஆசீர்வதித்தபடி இன்று அளவிலும் அதை ஒரு வரமாக சிவபெருமான் நமக்கு வழங்கி இருக்கிறார். அதனால் இந்த நல்ல நாளிலே அங்கே சென்று அந்த மகாமக தீர்த்தத்திலே அந்த குறிப்பிட்ட நேரத்தில் நீராடுதல் என்பது ஒரு மரபாக இருக்க காண்கிறோம். இன்றைய நிலையிலே கும்பகோணத்தில் தென்கிழக்கு பகுதியில் இந்த மகாமக குளம் இருக்கிறது. அந்த குளத்திற்கு அது ஒரு 20 ஏக்கர் பரப்பளவிலே இருப்பதாக அறிகிறோம். அதை தவிர இது குளத்தினுடைய அளவு மாத்திரம். அதை சுற்றி இருக்கக்கூடிய படி மண்டபங்கள் இவற்றை எல்லாம் சேர்த்தால் மேலும் ஒரு 6 ஏக்கர் முழுவதுமாக ஒரு 26 ஏக்கர் பரப்பளவில் இருக்கிறது இந்த மகாமக குளம். ஒரு அழகான செவ்வக அமைப்பிலே இருந்தது. பிற்காலத்திலே ஒரு 16ஆம் நூற்றாண்டுக்கு பிறகு நடைபெற்ற சில அந்த நகர நிர்மாணத்தினுடைய மாற்றங்களினாலே அந்த குளத்தினுடைய வடிவம் சற்று அடிப்படை வடிவத்திலிருந்து மாறி இருக்க காண்கிறோம். இந்த நதியின் அந்த குளத்தின் உள்ளே 21 கிணறுகள் இருக்க பார்க்கிறோம். இந்த 21 கிணறுகளும் சிவபெருமானுடைய திருநாமங்களையோ அல்லது இந்தியாவிலே ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய நதிகளின் திருநாமத்தையோ கொண்டிருக்கின்றன. மகாமக தினத்திலே அந்த குறிப்பிட்ட வேளையில் எந்தெந்த திசையிலெல்லாம் இருக்கின்றனவோ அந்த புண்ணிய நதிகள் எல்லாம் அந்த கிணறுகள் மூலமாக உள்ளே பொங்கி வரும் என்றும், மகாமக தீர்த்தத்தினுடைய ஸ்பர்சத்தால் தாங்கள் ஒரு வருட அந்த அத்தனை காலங்களும் சேர்த்த அந்த பாவங்களை எல்லாம் அந்த குளங்கள் அந்த 6 நதிகள் தீர்த்து கொண்டு தத்தம் இடங்களுக்கு செல்கின்றன என்றும் அறியப்படுகிறது. இந்த நிலையிலே 16 தான மண்டபங்களும் அந்த குளத்தை சுற்றி இருக்க காண்கிறோம். மகாதானங்கள் என்று சாத்திரங்கள் சொல்லும். ஒரு புண்ணிய நதியிலே நீராடிய பின்னோ அல்லது ஒரு புண்ணிய கஷேத்திரத்திற்கு சென்று இறைவனை தரிசித்த பிறகோ அவரவர்களால் ஆன தான தர்மங்களை செய்ய வேண்டும். தானங்கள் குறிப்பாக நிறைய செய்ய வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு பொருளை கொடுப்பவர் அதை பெறுவதற்கு தகுதியானவர், அதான் அவருக்கு பிரயோஜனம் உண்டு. கொடுத்த பொருளை வைத்து அவர் பார்த்துக் கொள்ளுவார் என்ற அடிப்படையில் அறிந்து ஒருவருக்கு அந்த பொருளை கொடுப்பது, அதாவது பெற்றுக்கொள்ளக்கூடிய யோக்கியத்தையும் இருக்கணுமே. தரக்கூடிய பொருள் அவருக்கு உபயோகம் இல்லாததாக இருந்தாலோ அல்லது பெறுபவர் அதை வைத்து எதிர செய்வது என்று தெரியாதவராக இருந்தாலோ தாம் செய்த அந்த தானமானது பிரயோஜனம் இல்லாமல் போய்விடும். கொடுத்த பொருளை அவர் சரியாக பார்த்துக் கொள்ளவில்லை என்றாலும், அதனால்தான் ஒரு கோதானம் எல்லாம் செய்வது ஒரு 15,000 ரூபாய் 20,000 ரூபாய்க்கு நல்ல உயர்ந்த ரகத்திலே ஒரு மாட்டை வாங்கி கன்றோடு சேர்த்து கொடுத்து விடுவதோடு முடியாது. அப்படி அந்த தானத்தை பெற்றுக்கொண்டவர் அந்த மாட்டிற்கான தீவனத்தை போடாமல் அந்த மாட்டை அடித்து துன்புறுத்தினால் அதனால் விளையக்கூடிய பாவத்திலே ஒரு பங்கு கொடுத்தவருக்கும் வந்து சேரும். தகுதியற்ற ஒருவனுக்கு அதை கொண்டு போய் கொடுத்ததினாலே அந்த பாவத்திலே பங்கு நமக்கும் உண்டு. அதனால்தான் பசுமாடு, யானை இவற்றையெல்லாம் தானமாக கொடுக்கும் பொழுது அதனுடைய சாப்பாட்டிற்கென்று தீவனத்திற்கென்று ஒரு நிதியை வைப்பு நிதி போலே வைத்துக் கொடுப்பதெல்லாம் உண்டு. அது ஒரு வழக்கம். அப்படி தானங்கள் செய்ய வேண்டும் என்பது ஒரு நியதி. புண்ணிய தீர்த்தத்திலே நீராடி முடித்த பிறகு முடிந்தவர்களுக்கு வஸ்திரதானம் அல்லது ஒரு ஸ்வரதானமோ இல்ல குழந்தைகளுக்கு வித்யாதானமாக நோட்டு புத்தகங்கள் இவற்றை எல்லாம் கொடுப்பது அல்லது வயது முதிர்ந்தவர்களுக்கு அன்னம் இடுவது, இப்படியான காரியங்களிலே ஈடுபடலாம். அப்படி செய்ய வேண்டி ஒரு 16 தானங்களை மகாதானங்களாக சாத்திரங்கள் சொல்லி இருக்கின்றன. கோவிந்த தீட்சிதர் என்ற மிகச் சிறப்பான ஒரு அத்வைதி மகான், அவர் இந்த தஞ்சை நாயக்கர்களுக்கு குலகுரு போலே இருந்தவர். அவர் காலத்தில் தான், இந்த ரகுநாத நாயக்கருடைய காலத்தில் தான் இந்த மகாமக குளம் இன்று நாம் இருக்கக்கூடிய வடிவத்திலே மாற்றப்பட்டது. அந்த கரையிலே இருக்கக்கூடிய அந்த 16 மண்டபங்களிலும் இருக்கக்கூடிய கல்வெட்டுகள் மூலமாக அந்த மண்டபங்களினுடைய பெயர் என்ன என்பதை எல்லாம் அறிகிறோம். அப்படி அந்த 16 மண்டபங்கள் 16 சிவமூர்த்தங்களோடு சுவாமியை 16 மூர்த்தங்களாக எழுந்தருள செய்திருக்கிறார்கள். பிரம்ம தீர்த்தேஸ்வரர், முகுந்தேஸ்வரர், தனேஸ்வரர், விரூபாட்சீஸ்வரர், பானேஸ்வரர், கோணேஸ்வரர், பக்திகேஸ்வரர், பைரவேஸ்வரர், அகஸ்தியேஸ்வரர், வியானேஸ்வரர், உமாமகேஸ்வரர், நைருதீஸ்வரர், பிரம்மேஸ்வரர், கங்காதீஸ்வரர், முக்ததீர்த்தேஸ்வரர், கஷேத்திரபாலேஸ்வரர் என்று 16 மூர்த்தங்கள் அந்த சிவமூர்த்தங்கள் அந்த குளத்தை சுற்றி இருக்க காண்கிறோம். இது போகவும் அங்கே 20 தீர்த்த கிணறுகள் அந்த குளத்திலேயே வெட்டி இருக்கிறார்கள். அந்த கிணறுகளில் இருந்துதான் பாரத தேசம் எங்கும் ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய புண்ணிய நதிகள் அந்த மகாமக காலத்திலே ஊற்றெடுத்து உள்ளே வரும் என்றும், அவைகள் மகாமக தீர்த்தத்திலே தேங்கியிருக்கும் நீரோடு கலந்து அதிலே நீராடும் அடியார்களுக்கு இத்தனை புண்ணிய நதிகளிலே நீராடிய பலனை பெற்றுத்தரும் என்றும் அறியப்படுகிறது. இந்த 16ஆம் நூற்றாண்டு வாக்கில் தான் மகாமக குளம் இந்த வடிவம்
இந்த வடிவமைப்பை பெற்றதும், காவேரியோடு தொடர்புபடுத்தி பூமிக்கு அடியிலே கால்வாய்கள் வெட்டியதும், இதிலே நீர்வரப்பு அதிகமாகும் பொழுது அது காவேரிக்கு உபரி நீர் கொண்டு செல்வதற்கான ஏற்பாடுகள் செய்தது, இவையெல்லாம் 16ஆம் நூற்றாண்டில் நடந்ததுதான். சென்ற மகாமகத்தின் போது கூட அந்த பழைய கால்வாய்களே இருக்க கண்டு அவற்றை சுத்தம் செய்து மகாமக விழாவை மிகச்சிறப்பாக செய்தார்கள். ஏவி இடர் கடலிடை பட்டு இழைக்கின்றேனை இப்பிறவி அறுத்தேற வாங்கி ஆங்கே கூவி அமருலகனைத்து முருவி போக குறியிலிரு குணத்தோடு கொண்டார் போலும் தாவி முதல் காவிரி நல் யமுனை கங்கை சரஸ்வதி பொத்தாமரை புட்கரணி தென்னீர் கோவியொடு குமரிவரி தீர்த்தன் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்து எம் கூத்தனாரே. அப்பர் பெருமானுடைய தாண்டக வரிகள். குடந்தை கீழ்கோட்டம் என்று அழைக்கப்படுவது இன்று நாம் பார்க்கக்கூடிய குடந்தை நாகேஸ்வரன் கோவில். அந்த கோவிலின் நேர் எதிரே ஒரு கோடு இழுத்தால் அது இந்த மகாமக குளத்தில் வந்து முடியும். அப்படி ஒரு அமைப்பு. அந்த ஸ்தலத்திற்கு அப்பரடிகள் 7ஆம் நூற்றாண்டில் எழுந்தருளிய பொழுது நாகேஸ்வர பெருமானை குடந்தை கீழ்கோட்டத்தின் கூத்தனார் என்று திருநாமத்தால் இட்டழைத்து பாடுகிறார். அந்த பெருமானை பாடும் பொழுது தாவி முதல் காவிரினல் யமுனை கங்கை சரஸ்வதி பொத்தாமரை புஷ்கரணி தென்னீர் கோவியோடு குமரிவரு தீர்த்தம் சூழ்ந்த குடந்தை கீழ்கோட்டத்தின் கூத்தனார் என்கிறார். அதன் மூலமாக 7ஆம் நூற்றாண்டிலிருந்தே இந்த புண்ணிய நதிகள் எல்லாம் குடந்தை நகரத்தை வந்து சூழ்ந்திருக்கின்றன என்பது ஒரு பெருமையான நிகழ்வாக அறியப்பட்டது என்று தெரிய வருகிறது. அதே போல ஞானசம்பந்த பெருமான் குடந்தை திருத்தலத்திற்கு எழுந்தருளிய அந்த விசேஷத்தை எந்த நிலையில் எழுந்தருளினார், அந்த தலத்தினுடைய பெருமை என்ன என்பதை சேக்கிழார் பெருமான் சொல்லுகிறார். 12ஆம் நூற்றாண்டிலே பெரிய புராணத்தில் குடந்தை நகரத்திற்கு எழுந்தருளிய சம்பந்த பெருமான் அவர் எழுந்தருளியதை பற்றி சொல்லும் பொழுது, பூமருவும் கங்கை முதல் புனிதமாம் பெரும் தீர்த்தம் மாமகந்தான் ஆடுதற்கு வந்து வழிபடும் கோயில். மகாமகத்திலே வந்து நீராடி வழிபடுவதற்கான கோயிலாக குடந்தை கோயில் அறியப்படுகிறது. அதில் கங்கை முதலான எல்லா தீர்த்தங்களும் என்று சொல்லிவிட்டால் பாரத வருஷத்திலே மிக மிக புனிதமான நதி கங்கை. சிவபெருமான் தன்னுடைய சிரசிலே ஏற்றிய பெருமையுடைய நதி. கங்கையே வந்துவிட்டாள் என்று சொன்னால் மற்றுமுள்ள தீர்த்தம் எல்லாம் வந்து சேர்ந்தது என்பதை தனியே சொல்ல வேண்டியதில்லை. அப்படி பெருமையுடைய கங்கை தொடக்கமான எல்லா நதிகளும் ஒன்று சூழ்ந்திருந்து வழிபடக்கூடிய சிறப்புடைய கோயில்கள் சூழ்ந்த திருக்குடந்தை நகரத்திற்கு ஞானசம்பந்த பெருமான் வந்தார் என்பது போல சொல்லுகிறார் சேக்கிழார் பெருமான். இந்த மகாமக நாளிலே குடந்தை நகரத்திற்கு சென்று வழிபட விரும்புபவர்கள் அந்த குறிப்பிட்ட நேரத்தில் சங்கல்பம் செய்து கொண்டு அடியார் திரளோடு அங்கே பஞ்சமூர்த்திகளாக குடந்தை கும்பேஸ்வரர் தொடக்கமாக பல்வேறு சிவாலயங்களிலிருந்தும் பஞ்சமூர்த்திகள் எழுந்தருளி இருப்பார்கள். அவர்கள் தீர்த்தம் கொடுக்கும் அந்த வேளையிலே அஸ்திரதேவர் என்று சொல்லும் திரிசூல வடிவத்திலே ஒரு திருமேனியை எழுந்தருளச் செய்து சிவபெருமான் நியமித்தபடி அந்த அஸ்திரம் சென்று அந்த தீர்த்தத்திலே நீராடும் அந்த பொழுதுதான் இதற்காக அறியப்படும் காலம். அந்த நேரத்தில் அங்கே சூழ்ந்திருக்கும் அடியார்களோடு சேர்ந்து நாமும் தீர்த்தமாடி கும்பேஸ்வர பெருமானை வழிபட்டு மீண்டும் காவேரிக்கு சென்று அங்கே காவேரியிலே சங்கல்பம் செய்து நீராடி மற்றும் இருக்கக்கூடிய ஒரு 12 ஆலயங்கள் சொல்லப்படுகிறது. இந்த கும்பத்திலிருந்து 12 பொருட்கள் சிதறிய 12 ஆலயங்களையும் நாம் சென்று தரிசிக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இந்த மகாமக குளத்திற்கு அருகே இருக்கக்கூடிய விஸ்வநாதர் கோயில், அங்கேதான் அந்த 9 நதிகளையும் எழுந்தருள செய்திருக்கிறார்கள். பெண் தெய்வ வடிவத்திலே 9 நதிகளை எழுந்தருள செய்திருக்கிறார்கள் அந்த விஸ்வநாதர் கோயில். அந்த கலசத்தினுடைய கழுத்து பகுதி விழுந்த கும்பேஸ்வரர் கோயில், அந்த கலசம் எழுந்தருள பண்ணப்பட்டிருந்த முக்காலி ஒரு பீடம் போன்றது அது விழுந்த சோமேஸ்வரர் கோவில், அந்த கலசத்தின் மேலே இருந்த வில்வதலங்கள் விழுந்த நாகேஸ்வரர் கோயில், அந்த பூர்ண கும்பத்தின் எஞ்சிய பகுதி விழுந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில், அதன் மேலே சாத்தப்பட்டிருந்த பூனூர் யஜ்ஞோபவீதம் விழுந்த கௌதமேஸ்வரர் கோயில், அந்த பூர்ண கும்பத்தில் வைக்கப்பட்டிருந்த தேங்காய் சென்று விழுந்த அபிமுக்தேஸ்வரர் கோயில், அலங்கரிக்கப்பட்ட பூக்கள் சிதறிய கம்பத்து விஸ்வநாதர் கோயில், அந்த சிவபெருமான் எய்திய அந்த அம்பு அது சென்று சேர்ந்தது பானபுரீஸ்வரர் கோயில், அந்த கும்பத்திலே சாத்தப்பட்டிருந்த சந்தனம் சென்று விழுந்த காலஹத்தீஸ்வரர் கோயில், அந்த குடத்தினுள்ளே தேங்கிய அமிர்த துளிகள் சிதறிய கோட்டீஸ்வரர் கோயில், அடுத்தது அந்த கலசத்தினுடைய கீழ்ப்பகுதி விழுந்த அமிர்த கலசநாதர் கோயில் என்று இப்படி 12 ஆலயங்கள். இதிலே ஒரு 10 ஆலயங்கள் குடந்தை நகரத்துக்குள்ளேயே இருக்கின்றன. 1-2 ஆலயங்கள் குடந்தையை அடுத்திருக்கக்கூடிய ஊர்களில் இருக்கின்றன. ஒரே நாளில் இந்த 12 ஆலயங்களையும் தரிசிக்கலாம். இதனால் மகாமக நாளிலே கும்பகோணம் நகரத்திற்கு செல்பவர்கள் பஞ்சமூர்த்திகளும் கரையிலே எழுந்தருளி இந்த தீர்த்தம் கொடுக்கக்கூடிய அந்த நேரத்தில் தாங்களும் அடியார்களோடு சேர்ந்து சங்கல்பம் செய்து
மகாமக குளத்திலே நீராடி தங்கள் பாவம் எல்லாம் தீர வேண்டும் என்று சிவபெருமானிடத்தை வேண்டிக் கொண்டு நீராடி முடித்த பிறகு ஈரவஸ்திரம் மாற்றி திருநீர் தரித்து ருத்ராட்சம் தரித்து சிவபெருமானை முன்னிட்டு சிவபுண்ணியமாக தங்களால் இயன்ற தர்மங்களை தானங்களை செய்து அதன் பிறகு கும்பேஸ்வர பெருமானை வழிபட்டு காவேரியில் மீண்டும் குளித்து திருநீர் ருத்ராட்சம் தரித்து மேலும் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய இந்த 12 ஆலயங்களையும் சென்று தரிசித்து மகாமக தினத்தை அனுஷ்டிக்க வேண்டும் என்று இந்த புராணங்கள் மூலமாக தெரிய வருகிறது. இப்படி அப்பர் பெருமான் பாடிய காலத்திலிருந்தும் ஞானசம்பந்தர் எழுந்தருளியிருந்த காலத்திலிருந்து என்று இப்படி பல நூற்றாண்டுகளாக தமிழகத்தில் பெருமை பெற்ற தீர்த்தவாரி விழா கொண்டாடப்படும் குடந்தை மாநகரத்திற்கென்று ஏற்பட்ட விழா இந்த மாசி மக விழா. அந்த விழாவினுடைய சிறப்பை என்ற அளவில் பார்த்தோம். வரலாற்று ரீதியாக பார்த்தால் ஆவணங்கள் நமக்கு கிடைப்பது 16ஆம் நூற்றாண்டிலிருந்து காண கிடைக்கிறது. பாடல்கள் மூலமாக இந்த விழா பன்னெடுங்காலமாக குடந்தையிலே கொண்டாடப்படும் செய்தி அறிந்தாலும் கல்வெட்டு சாசனங்கள் மூலமாக நமக்கு ஒரு 16ஆம் நூற்றாண்டிலிருந்து 16ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிருஷ்ணதேவராயர் இந்த மகாமக நீராட்டலிலே கலந்து கொண்டார் என்பது தெரிய வருகிறது. ஒரு 17ஆம் நூற்றாண்டு வாக்கிலே இந்த குளம் இப்படி அமைக்கப்பட்டு ரகுநாத நாயக்கர் தஞ்சை நாயக்க வம்சத்தில் மிக பெருமையான ஒரு நாயக்க மன்னர், அவர் துலா புருஷ தானம் என்று தங்களையே ஒரு துலா கோலிலே தராசு தட்டிலே வைத்து எதிர்த்தட்டில் ரத்னங்களும் வைரக்கற்களும் தங்கவுமாக நிரப்பி தங்கள் எடைக்கு இடை பொன்னும் பொருளுமாக வழங்கக்கூடிய தானத்தை எல்லாம் செய்தார்கள் என்று தெரிய வருகிறது. உவே சுவாமிநாத ஐயர் அவர்கள் குடந்தையிலே நடந்த கும்பகோணம், அதுவும் 19ஆம் நூற்றாண்டில் நடந்த அந்த மகாமக விழாவிலே தாங்கள் கலந்து கொண்டதையும் பல்வேறு சைவ சமய ஆதீன கர்த்தர்கள் எல்லாம் அங்கே சூழ்ந்திருந்ததும் அவர் தம் திருமுன்னிலையில் சைவ சமயம் மற்ற சமயங்கள் குறித்த விஷய நிகழ்ச்சிகள் சொற்பொழிவுகள் எல்லாம் நிகழ்ந்ததையும் அடியார்கள் தத்தம் சமய கருத்துக்களை பரிமாறிக்கொண்டதையெல்லாம் உவே சுவாமிநாத ஐயர் அவருடைய குறிப்புகளிலே வழங்குகிறார். 20ஆம் நூற்றாண்டிலிருந்து இந்த மகாமக விழா இன்னும் சிறப்பாக ஒரு 12 ஆண்டுகள் கணக்கு விடாது கொண்டாடப்பட்டு வருவதை பார்க்க முடிகிறது. அதிலும் சென்ற சில மகாமகங்கள் மிகச் சிறப்பான அளவிலே, சென்ற மகாமகம் குறிப்பாக மிகச் சிறப்பான அளவிலே ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டு உலகமே கண்டு வியக்கும்படியாக இந்த விழா கொண்டாடப்பட்டது. இது ஏதோ குடந்தை நகரத்திற்கான ஒரு விழாவாக முடியக்கூடியது அல்ல. தமிழகத்திற்கான திருவிழாவாக அரசுகள் உடைய உதவியோடு மிகச்சிறப்பான முறையிலே இந்த விழா கொண்டாடப்படுகிறது. இப்படி மகாமக தீர்த்த பெருமையால் சிறப்பு பெற்ற குடந்தை திருநகரமும் அங்கே கொண்டாடப்படும் அந்த நிகழ்ச்சியினுடைய சிறப்பையும் பார்த்தோம். இது ஏதோ மாசி மகம் கும்பகோணத்திற்கான விழாவாக சுருக்குவதற்காக அல்ல, அந்த ஊரிலே சிறப்பாக நடைபெறுவது என்பதனாலே அந்த தலத்தை எடுத்துக்கொண்டோம். கடற்கரை ஓரங்களிலே இருக்கக்கூடிய தலங்கள், அது இல்லாது கூட தீர்த்த பெருமையுடைய தலங்கள், எல்லா தலங்களிலும் இந்த மகாமக நன்னாளிலே இறைவன் இந்த நீர் நிலைக்கு எழுந்தருளி அங்கே தீர்த்தம் கொடுப்பது என்பது ஒரு சிறப்பான நிகழ்ச்சியாக நடந்து வர காண்கிறோம். இத்தனை புண்ணியம் நிறைந்த சிறப்பு பெற்ற இந்த மகாமக நாளிலே நாமும் நம்மால் இயன்ற அளவு தர்மங்கள் செய்து சிவாலய தரிசனம் செய்து சிவபுண்ணிய காரியங்களை செய்து சிவபெருமானுடைய அருளை பெற வேண்டும் என்று கூறிக்கொண்டு முடிக்கிறோம். ஓவியமும் முடிந்துவிட்டது. அதிலே கும்பேஸ்வர பெருமான் கர்ப்பகிரகத்திலே தீண்டா திருமேனியாக அந்த குடத்தினுடைய கழுத்து பகுதி விழுந்த அந்த நிலையிலேயே எழுந்தருளி இருக்கிறார். அவரை வழிபடும் நிலையில் பிரம்மன் முதலில் பெருமானை வழிபட்ட பேரு பிரம்மனுக்கு கிடைத்தது. அதற்கு மேலே சிவபரம்பொருள் வேடுவனாக வில்லும் அம்பும் மான்மழு ஏந்தி அம்பெய்தும் காட்சியும், அப்படி அங்கே தேங்கிய அந்த அமிர்தம் நிறைந்த கும்பமானது சிதறி விழுவதும், அதிலிருந்து அமிர்த தாரைகள் அங்கே தேங்கி இருக்கக்கூடிய அந்த குளத்தில் சேருவதும், பிரம்மன் வேண்டிக் கொண்டதின்படி அந்த நதிகள் எல்லாம் வேண்டிக் கொண்டதின்படி 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை 9 புண்ணிய தீர்த்தங்களும் இந்த நதியிலே வந்து அந்த குறிப்பிட்ட முகூர்த்த காலத்திலே இறங்கி தத்தம் பாவங்களை போக்கிக் கொள்ளுகின்றன, தங்களிடத்தே மக்கள் கொண்டு வந்து சேர்த்த பாவங்களை தீர்த்துக் கொள்ளுகின்றன என்னும் அந்த சிறப்புடைய மகாமக தீர்த்த குளத்தையுமாக காட்டியிருக்கிறார். அடுத்து வரக்கூடிய மகாமகம் இயன்றவர்கள் நிச்சயம் சென்று கும்பகோணம் நகரத்திலே தங்கி இந்த மகாமக தீர்த்த விழாவிலே பங்கு கொள்ள வேண்டும். மகாமகத்திற்கு என்று செல்ல முடியாதவர்கள், அந்த ஜன நெருக்கடி எல்லாம் கருத்தில் கொள்பவர்கள், அடுத்த வருடமேனும் மகாமக நாளிலே வரக்கூடிய இந்த மாசி மக நாளிலாவது ஒவ்வொரு வருடமும் மாசி மகத்தன்று கும்பேஸ்வர பெருமான் பஞ்சமூர்த்திகளோடு எழுந்தருளி அந்த கரையிலே தீர்த்தம் கொடுப்பார். அதிலாவது கலந்து கொண்டு சிவபெருமானுடைய கருணையை பெற வேண்டும், அடியார்களோடு சேர்ந்து பரமனை வழிபட்ட பேரை அடைய வேண்டும் என்று கூறிக்கொண்டு இந்த வாரத்தினுடைய சித்திரக்கதைகள் நிகழ்ச்சியை முடித்துக் கொள்கிறோம். மூர்த்தி எல்லாம் வாழி எங்கள் மோன குருவாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி, அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா. திருச்சிற்றம்பலம்.
சிவசிவம்.